குர்ஆனுடைய வசனம் உங்களுடைய உள்ளங்கள்ல வரும். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். எங்க நீங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும், இந்த உலகமே உங்களை அங்கீகரிக்கவில்லை என்றாலும், அல்லாஹ் உங்களோடு தான், உங்களுடைய நிலைக்காகத்தான் அல்லாஹ் உங்களோட இருக்கும். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் வந்து யா அல்லாஹ்னு கேட்டா போதும். யா அல்லாஹ், நான் இயலாதவன், என்னிடத்துல வந்து உன்னிடத்துல வர ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும். என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன். அவ்வளவுதான். ரப்பே, நான் உன்னை அழைக்கிறேன் அல்லாஹ், உன் இடத்துல வர்ற அல்லான்னு சொல்லிட்டா போதும். நீங்க சொல்ல வேணாம், மனசு நினைச்சா போதும், அல்லாஹ் உங்களுக்கு நினைவு கூர்ந்து விடுவான். அவ்வளவுதான். நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால், நீங்கள் உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் விரைவாக உங்களை நோக்கி வருவான். அவ்வளவுதான். அல்லாஹ் நம்மளை அங்கீகரிச்சா போதும். இந்த உலகத்துல யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க, இன்னைக்கு இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க. இன்னைக்கு கெட்டவன் சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன் சொல்லுவான், நாளைக்கு நல்லவன் சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன் சொல்லுவான். இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடி தான் இருக்கும். என்ன அல்லாஹ் அங்கீகரிச்சா போதும், அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் வாழவே ஆரம்பிப்பீங்க.